அரசு எங்களை இன்னைக்கு ஒரு தூய்மை பணியாளர்களுக்கு இணையான ஊதியத்தையும் ஒரு ஓட்டுநருக்கு இணையான ஊதியத்தையும் கொடுத்து 16 வருஷம் எங்களை கண்ணீரில் நிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. யாரால இந்த இடைநிலை ஆசிரியர்னால. இந்த இடைநிலை ஆசிரியர்கள் என்ன இன்னைக்கு நடுத்தரில் நின்றுப்போம். எங்களுடைய குடும்பம் இன்னைக்கு அத்தனை பேர் அவ்வளவு கடினப்பட்டுக்கிட்டு கடினமான பகுதியில் வந்துகிட்டு இருக்கோம். எங்களை ஏதோ குற்றவாளிகளை போல இந்த சமுதாயத்தை உருவாக்குற இந்த ஆசிரியர்களை குற்றவாளிகளை போல நேற்று இரவு முழுவதும் பெண் ஆசிரியர்களை முழுவதும் தொடர்ந்து கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்பயும் காவல்துறையோட அடக்குமுறையை பாருங்க. இது ஜனநாயக நாடா இல்ல வேற எதுமா? இதை பார்க்கிற பொதுமக்களும் சமூக சீர்திருத்தவாதிகளும் அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். நாங்க ஒரு கொலை குற்றமோ தீவிரவாத குற்றம் செய்யல. இதே 2 கையை பிடிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது நான் தர்றேன்னு சொன்னாரு. தேர்தல் பரப்புரையில் எல்லா இடத்துலையும் இதே முதல்வர் எங்கிட்ட சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடை களைவோம், 20,000 பேருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு எங்களை நேற்று இரவுல இருந்து நாங்கள் இதை பலகட்ட போராட்டத்தை நடத்திட்டோம். 8 நாள் உண்ணாவிரத போராட்டம், 12 நாள் உண்ணாவிரத போராட்டம். எங்களால் அகிம்சை வழியில் என்னென்ன முடியுமோ அத்தனை காரியத்தையும் பண்ணிட்டோம். ஆனால் எதையுமே கண்டுக்காம தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி குழுன்னு ஒன்று போட்டு இன்னைக்கு 3 மாதம் சொன்னாங்க. இன்னைக்கு 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அந்த குழு எந்த இடத்துல இருக்குன்னே தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை நாங்கள் கடந்த காலத்தில் கூட பார்க்கலங்க. கடந்த காலத்தில் எங்களுக்கு போராடுறதுக்கு உரிமை இருந்துச்சுங்க. நாங்கள் போராட முடிஞ்சிச்சுங்க. எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க, நாங்கள் போராடணும். ஆனால் இன்னைக்கு அந்த போராட்டத்தை கூட நடத்த விடாமல் எங்களை ஏதோ ஒரு மிகப்பெரிய எஸ்மா காலத்தில் இருந்த ஒரு உணர்வை நாங்கள் இப்போ ஏற்படுத்துகிறாங்க. இந்த அரசை கொண்டு வந்தது இந்த ஆசிரியர்கள். அவங்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்க ஒரு நன்மை இதுவரையும் செய்யலை. இவங்க செஞ்ச தவறை சரி செய்ய மறுத்து எங்களை கைது செய்கிறாங்க. இன்னும் எத்தனை நாட்கள் ஆனாலும் எங்களை கொன்றே போட்டாலும் நாங்கள் தொடர்ந்து கைதாகிக்கிட்டே இருப்போம். இந்த பாருங்க எவ்வளவு தூரம் அடக்குமுறை செய்யறாங்க. என்ன வேணாலும் செய்யட்டும், ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடரும். நாளைக்கு சமூகம்